ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க வீடியோ ஆர்சி கார்ஸை வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஆர்சி கார் வந்து வாங்கியாச்சு. இது வந்து முன்னாடி வந்து கேமரா இருக்குங்க. நம்ம வந்து ஓட்டும் போலேயே அது என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கேமரா முதற்கண்டு வச்சு நம்ம வந்து இதில் ரெக்கார்டும் பண்ண முடியும். கேட்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அன்பாக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் கொடுத்தது. இன்றைக்கி தாங்க அது வந்து வந்துச்சு. இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3900 4000 கிட்ட சம்திங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளக்கு தான் இருக்குது. நல்லா தான் வந்திருக்கு. பேக்கேஜ்னால் குறையில்ல, ஓரளவு நல்லா தான் வந்திருக்கு. ஆனால் கார் எங்கிட்ட சாஞ்ச மாதிரி கிடக்கு உள்ளக்க. சரி பார்த்துக்கலாம். இதுக்கடுத்து வந்து நம்ம இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். நாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காரை வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணியாச்சு. இந்த இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடுங்க. சரி ஓகே, நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இழுக்கிற மாதிரி டைப்பில் தந்திருக்காங்க. இதை வந்து அப்படியே இழுத்துக்கிறேன். பரவாயில்லைங்க. கார் வந்து ஐயோ ஏதோ கலண்டு விழுகுது, என்னன்னு தெரில. இருங்க அதை காட்டுறேன். அது ஏதோ இதுங்க. இந்த மாதிரி 2 டைப்பில் ஒன்று தந்திருக்காங்க. அது என்னன்னு தெரில எனக்கு. அதுக்கடுத்து சைடாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் வந்து வச்சுருக்காங்க. ரிமோட்டோட குவாலிட்டி ரொம்ப பக்காவான்னு சொல்ல முடியாதுங்க. நார்மலான மெட்டீரியலில் தான் இருக்குது. அதுக்கடுத்து இது மேலே ஒன்று இருக்குது. இது தான் இங்கே வந்து ஃபிட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கிறது. இதுக்கு இந்த மாதிரி வந்து மொபைலை வந்து பார்த்திங்கன்னா இங்கனக்குள்ளே அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி தந்திருக்காங்க. சரி ஓகே, பேட்ரினா நம்ம தான் போடணும்னு நினைக்கிறேன். பேட்ரி இது வந்து காலியாக தான் கிடக்கு. சரி ஓகே, அதுக்கடுத்து நம்ம காரை வந்து எடுத்துக்கலாம். கார் வந்து நார்மலாக கீழே ஏதோ வச்சு செட்டப் தான் பண்ணி தந்திருக்காங்க. இதை வந்து எப்படி எடுக்கிறது? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணுறதே பெரும்பாடாயிருச்சுங்க. ஏன்னா கீழே ஏதோ ஒரு லாக் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்து இதாகிருச்சு. இது வந்து பாருங்கள் நல்லா வந்து அமுங்கி வர மாதிரி இருக்குங்க. அதாவது வந்து இந்த நல்லா மேடு இல்லைன்னா ஜம்ப் ஆகி வந்து பறந்து ஓடும்ல, அந்த மாதிரி தான் தந்திருக்காங்க. நல்லா அமுங்குது. எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து பாருங்கள் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்குது. நல்லா அமிங்க வந்து இதாக இருக்கும். அது போக நம்மளுக்கு வந்து இதுங்க, இதை வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பேட்ரி வந்து AA பேட்ரி தான். இதை வந்து போட்டாச்சு. WAன்னு நினைக்கிறேன், போட்டாச்சு. அதுக்கடுத்து இதில் வந்து நம்மளுக்கு ரீசார்ஜபிள் பேட்ரிங்க. நம்ம வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். கீழே தான் இங்கே வந்து இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இருக்குது. ஸோ இதை வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட சேர்த்து வந்து வச்சிடணும். இப்போ வந்து சார்ஜ் வந்து போடணும் அப்படின்னா சார்ஜுக்கு வந்து ஒன்று தந்திருக்காங்க. இதை வந்து வச்சு நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா இதுக்கு சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதை வந்து இங்கே வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஆன் ஆகிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அதுக்கடுத்து இதில் வந்து கேமரா ஆக்சஸ் வந்து பண்ணுறதுக்கு கூகுள் பேயில் வந்து ஒரு ஆப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதை தான் நம்ம வச்சு தான் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் லாக் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லாக் எல்லாமே பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதெல்லாம் இங்கே தனியாக எடுத்துக்கலாம். மேனுவலில் ஒன்று தந்திருக்காங்க. இது எதுக்காகனா இதுக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பார்க்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதை ஸ்கேன் பண்ணி வந்து அந்த ஆப் வந்து கூகுள் ப்ளேயிலே இருக்குது. நம்ம வந்து டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில். இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு அடுத்து வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் LH கார்னு ஒன்று இருக்குது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு வந்து பண்ணியிருக்கோம். இதை வச்சு தான் வந்து அந்த இதை அக்சஸ் வந்து பண்ணுறதுக்காக. இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு கேம் மாதிரி வந்து தந்த மாதிரி இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவைஸ் நாட் கனெக்டட்னு வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணனே இருக்குது. LH காரு. சரி ஓகே, இதை வந்து நான் ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாவே இல்லைங்க. கலட்னா எட்டாவது வந்து பொத்துன்னு விழுகுது ஃபோனு. சரி ஓகே, இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து இதில் உள்ளதையும் வந்து ஆன் பண்ணிக்கலாம் நம்ம. கீழே வந்து ஆன் இருக்குல்ல, ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணோம், லைட் எரியுது. சரி ஓகே, கனெக்ட் ஆகும் இனிமேல் தான். ஆன் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கனெக்டட் ஆயிடுச்சு. இதை வச்சு ட்ரை வந்து பண்ணி பார்க்கலாம். அந்த சைடு எப்படி வந்து போகுது, எப்படி வந்து கேமரானா ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக வந்து கனெக்ஷன் மட்டும் ஆகிருக்கு. நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணலை. அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஒய்ஃபையை வந்து ஆனில் வந்து வச்சுருக்கணும். இப்போ வந்து ஜஸ்ட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ஆனால் ரொம்ப பவராக எனக்கு தெரியலங்க. இது வந்து திருப்புறதுக்கு எல்லாமே நம்ம நார்மலாக கண்ட்ரோல்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூடூத் கார் வந்து நம்ம ஓட்டியிருந்தால் தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சைடு வந்து தந்திருக்காங்க. அது வந்து ஸ்பீடு லிமிட்டு தான் நினைக்கிறேன். இதை வந்து நம்ம நடுவில் வந்து கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தெரியும். செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏறு வேணான்னுங்க. அப்பாடா ஏறிடுச்சு எப்படியோ. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போகலை. இது வந்து பேக் வீல் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சுற்றுது. ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்திங்கன்னா சுத்த மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து பவர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து கேமரா வந்து ஆன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து எல்கேஜ் கார் வந்து அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணனே இந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பருங்க. நம்ம இது வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓட்டுறது. இது செமையாக இருக்குது, தெரியுது எல்லாமே. சரி ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஓட்டி பார்க்கலாம். நம்ம இப்போ ரெக்கார்டு வந்து கொடுத்துட்டேன். ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்படியே சைடு வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து காட்டுறேன். ஆனால் சேக் வந்து பயங்கரமாக ஆகுதுங்க. பா எனக்கு கீழே வந்து கால்கிட்டே வந்து விழுந்துருச்சு. சரி ஓகே. வீடியோ வந்து கட் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து இன்னொருக்கு அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோவும் நம்ம வந்து கிளிக் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து தெரியும். வீடியோவில் வந்து அப்படியே வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ வந்து இன்னொருக்கு ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கும்போது பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கிட்ட வந்து டேங்க் இருக்குது. அதுக்கடுத்து அந்த டிஷ் எல்லாமே தெரியுது. அதுக்கடுத்து சுற்றி வந்து அன்பு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கடுத்து கொஞ்சம் விரித்து தான் காட்டுது. கொஞ்சம் கேமரா கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள். வந்துரு. ஆனால் ஸ்ட்ரக் ஆகுது ரொம்ப. நம்ம வந்து கேமரா வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள். இப்போ ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து நம்மளுக்கு அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து ஸ்ட்ரக் ஆகிடுது வீடியோ. எதுக்குன்னு தெரில. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்னு நான் சொல்ல மாட்டேங்க. கொஞ்சம் கம்மியான பவர்ஃபுல்லு தான். ரொம்ப பவர்னால் இல்லை. ஆனால் வந்து சுற்றி வந்து வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கடுத்து ஒரு மோடுன்னு ஒன்று தந்திருக்காங்க. அதை ஆன் பண்ணிக்கலாம். அது வந்து இதிலேயே வந்து ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதாவது இது கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலேயே கண்ட்ரோல் இருக்கும். நம்ம இதிலேயே கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம் முழுக்க. சரி ஓகே. விஆர்னு ஒன்று இருக்குது. அதை வந்து கொடுத்தாலும் அது வந்து எந்த எஃபெக்ட்டும் இல்லை. சரி ஓகே. அதுக்கடுத்து ஃபைலில் வந்து போனோம் அப்படின்னா நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ஃபுல்லாக சேவ் ஆகிருக்கு. 12 MB 8 MBன்னு சேவ் ஆகிருக்கு. அதை நம்ம எடுத்து பார்க்கணுன்னா அடுத்து வந்து பார்த்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து அப்படியே வந்து சுற்றி வந்து ஓட்டி காட்டுறேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்னால் இல்லை. இது இந்த ஸ்ப்ரிங் இந்த மாதிரி டைப்னால் தந்துருந்தாங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிளேஸில் கூட வந்து ஜம்ப் ஆகி வந்து ஓடணும். ஆனால் அந்தளவுக்கு வந்து ரொம்ப வேணால் பவராக இல்லை. ஸோ அதை வந்து நான் வந்து ஓட்டி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கடுத்து கேமரா வந்து தந்திருக்காங்க. கொஞ்சம் குவாலிட்டியாக தந்திருக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகிறதுனாலும் அந்த கிளாரிட்டியை கூட இம்ப்ரூவ் பண்ண சொல்லலை. ஆனால் வந்து ரெக்கார்ட் ஆகிறதே வந்து எல்லா இடமும் வந்து கரெக்டாக இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து போகும்போல லைவாக வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட இல்லை. அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் தான் நம்மளுக்கு லைவாக வந்து தெரியுது. அதுக்கடுத்து ஸ்ட்ரக் ஆகுது. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு மாதிரி தெரியுது. அடுத்து ஸ்ட்ரக் ஆகுது. இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக் ஆகி வருது. ஸோ எனக்கு வந்து அந்த கேமரா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இது இல்லை. சும்மா நார்மல் காரை கூட நல்லா இதில் வந்து பவர்ஃபுல்லாக கூட தந்திருக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், நார்மல் மோட்ரு தான் தந்திருக்காங்க.
ஸோ அதில் பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு ரொம்ப பவராக இருக்காது. இது வந்து நம்ம நார்மலாக ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுற மோட்ரு தான். இது வந்து நம்ம ப்ளூடூத் கார்னு ஒன்று பண்ணுவோங்க. அந்த மாதிரி உள்ள ஒரு மோட்டார் டிரைவ் வச்சு தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து தெரியுது. ஆனால் வந்து அது கூட நம்ம வந்து கியர் மோட்டாரை யூஸ் பண்ணி வந்து பண்ணலாம். ரொம்ப பவராக இருக்கும். ஆனால் இது வந்து கியர் மோட்டார் மட்டும்னா தரல. இவங்க நார்மலாக இதை மோட்டரை வச்சு தான் வந்து தந்திருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து பவராக இல்லை. சரி, ஓகே, வாங்கணும்னு தோணுச்சு. அதனால தான் வாங்கி இன்றைக்கி ரிவ்யூ வந்து பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.